வணக்கம். என்னோட பேர் வி. ஜெய் கணேஷ். நான் வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், பிஜிடி ஹெச்ஆர்எம், பிஜிடி ஹெச்எம், டிஎம்ஓ, பிஹெச்டி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க படிச்சிருக்கேன். இந்த ஒரு வீடியோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆக்சுவலாக உங்கள் இடத்துல நீங்கள் இதை செய்யலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், கரெக்டுங்களா? ஆமாங்க. அதை நான் செஞ்சு நிறைய பல்ப் வாங்கினது தாங்க மிச்சம். எப்படின்னா, இங்கே எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும், அது இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு டெக்னிக்கல் கோர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரீயாக சொல்லித்தரதா. நான் லேமினேஷன்லாம் போட்டு கோயில், பார்க்கு, எங்கெல்லாம் மீட்டிங் பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் மாட்டி விட்டேன்னு வச்சுங்களேன். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இங்கே வரேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போய் பேரண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு அதெல்லாம் பெரிய இஷ்யூவாக தான் போதே தவிர்த்து யாருக்குமே அந்த சீரியஸ்னஸ்ஸு ஒருத்தன் வந்து நல்லது நினச்சி ஒரு நல்ல விஷயத்த செய்கிறான், அது நிறைய பேருக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணுறான். அப்படின்றத விட இதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனால் தான் ஆரம்பத்திலே 100% ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன்றதாவது தெரியும். சரி, இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் நோட் பண்ணியிருப்பீங்க, இது என்ன லேமினேஷன் மாதிரி மாட்டியிருக்காரு, ஐடி கார்டு மாட்டாமல் அப்படின்னா. பணத்தை வந்து செலவு மட்டும்தாங்க செய்ய முடியும். படிப்பு மட்டும்தான் மரியாதை தரும், தன்மானம், தன்னம்பிக்கை, அதே நேரத்தில் வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு ஒரு அர்த்தத்தை தரும்னா அது படிப்பு மட்டும்தான். அது வந்து புக்கை பார்த்து படிக்கிறது இல்லைங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம் இல்லை படிக்கிறோம் அப்படின்னா அதோட அர்த்தத்தை உள்வாங்கிட்டு புரிஞ்சு படித்தா மட்டும்தான் அது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே போல் தான் ஒவ்வொருத்தரோட லைஃப், அதாவது வாழ்க்கையும் பயனுள்ளதாக இருக்கணும். ஜஸ்ட்டு பாருங்களேன், வாட்ஸ்அப் நம்பரு 7010639170. இது மொபைல் நம்பர்னால் 6381487302. இதுதாங்க. என்னோடய பேர் வி. ஜெய் கணேஷ். ஆக்சுவலாக ஒரு சேனல் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அது எந்த ஒரு சேனலாக இருந்தாலுமே அதுக்கு நான் பேர் என்ன வச்சுருக்கேன்னா, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது துணை நில் 1916 இதுதாங்க என் சேனல் பேர். அது என்ன துணை நில்னா சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னா நல்ல விஷயத்துக்கு நீங்கள் கேட்குற கொஸ்டின் நான் இப்போயும் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கலாம், அப்பா நீங்கள் இருக்க இடத்துலேயே ஒரு நல்ல விஷயத்தை செய்யலாம். அதாங்க இப்போ சொன்னால் இல்லைங்க, நிறையா பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணேன். அது நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, ஒருத்தர் பாட்டு பாடுறதும், அதாவது நல்ல பாட்டு பாடுறதும், ஒருத்தர் நல்லா டான்ஸ் பண்ணுறதும் பெரிய விஷயமே இல்லை. அது எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஸ்டேஜ், மக்கள் கூடுற இடத்துல பண்ணால் தான் அதுக்கு வேல்யூ இருக்கும். அதுபோல் நான் பண்ணணும் அப்படின்னா ரெகக்னைஸ்டு அது லொக்கேஷனாக இருக்கணும். எப்படின்னா, ஒரு பெரிய இடத்துல நான் பண்ணேன்னா அதுக்கு வேல்யூ இருக்கும். நம்மளாம் ஒரு இடத்துல பண்ணோன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா என்னை அப்ரோச் பண்ணவங்க எல்லாமே பணக்காரங்க, கார் வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்தது இந்த ஃப்ரீ ஸ்கீமுக்கு தான் வந்தாங்க. அப்போ நான் ஒரு கட்டத்தில் யோசித்தேன், என்னப்பா அது இவங்க பணக்காரங்களாக இருக்காங்க, இவங்க வராங்களேன்னு. ஆனால் நான் யோசித்தேன், அவங்க தெரிஞ்சு வராங்களே ஃப்ரீன்னு, அப்போ நம்ம இதுக்கு சொல்லித்தரதை நம்ம சந்தோஷமாக சொல்லித்தரலாம், சொல்லி கொடுத்தேன். ஆனால் அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு 10 நாள் வரமாட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு கட்டத்தில் எனக்கு கோவம் வரல, நம்ம எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமோ நம்மளே கேட்கலான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஃப்ரீயாக சொல்லித்தரீங்க, நீங்கள் எதுக்கு கேள்வி கேட்டுருக்கீங்க, சொல்லித்தரது மட்டும்தான் உங்களோட வேலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நம்ம தப்பு எங்கே நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, எங்கே சொல்லித்தரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு வாரம் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அங்கே ஒரு நம்பிக்கையான ஆள், அதாவது அட்மினாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஸ் அட்மின், அதாவது ஜென்ரல் இல்லை ஃபினான்ஸ், அப்படி இல்லைனா சிஇஓ லெவலில் எனக்கு தேவை ஒரு நல்ல பொசிஷனுங்க. எப்படின்னா, நான் பார்ட் டைமாக தான் வர முடியும். கன்சல்டன்ட் என்னோடய நியர்லி 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். பார்ட் டைமாக வர முடியும். ஏன்னா எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கார், அவரை பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து டெடிகேட்டட் ப்ளஸ் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் நாலேஜு. எனக்கு வந்து ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லையும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டிஸ்இன்ஃபென்ட் கம்பெனிஸ்லேயும் ப்ராடக்ட் மேனேஜர், அப்புறம் வந்து கிட்டத்தட்ட சிஇஓலேருந்து அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஸோ எல்லா டெஸ்டிமோனியல்ஸும், எஜுகேஷன் சப்போர்ட்டிங் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க, கோல் என்னென்னா, நம்ம படித்த படிப்பு அது எல்லாருக்கும் யூஸ் ஆகணும். அது நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம். ஆனால் என்னென்னா, அவங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் பிரைட்டாக, அதாவது லைஃப்பில் ஷைன் ஆனாங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருந்தோம்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நீங்கள் ஸ்கூல் வச்சுருக்கீங்க, எங்களுக்கு வந்து இந்த டீச்சரு நல்லா சொல்லித்தராங்க, ஆனால் அடிஷ்னலாக ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்குன்னா கூட ஜஸ்ட்டு இந்த நம்பர் நான் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட,
இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம். வாட்ஸ்அப்னா இந்த நம்பரு. இதே மொபைல் நம்பர்னா இந்த நம்பரு. நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய பேர் வி. ஜெய் கணேஷ். அப்புறம் நீங்கள் காலேஜ் வச்சுருக்கீங்க. அங்கே வந்து பசங்கள மோட்டிவேட் பண்ணி, அதாவது சிம்பிளா சொல்றேங்க. ஒரு மேக்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன், பசங்கள இந்த காலத்தில தன்னம்பிக்கையே போயிருச்சுங்க. ஏன்னா, எது ரிப்பீட்டடா வந்திருக்கோ, அத நம்ம படிச்சுட்டு போலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. போட்டு சம்ம போட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். அப்படின்றத விட, ரிப்பீட்டடா வந்தத மக்கப் பண்ணிட்டு போயிடலாம். அப்படின்னா பசங்களோட மென்டாலிட்டி ஆயிருச்சு. என்னன்னா, பாஸ் ஆனா போதும் அப்படின்னு 10த்ல. இதே +1 வந்துட்டா மேக்ஸ் குரூப்பே விட்டு ஓடிடுறானுங்க. அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுத்துட்டா, அதில வந்து வித்தவுட் பிஸ்னஸ் மேக்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போயிடுறாங்க குரூப்ல. ஆனா, அது உங்களுக்கு தெரியாது இல்ல. மேக்ஸ் இல்லன்னா லைஃப்ல எதுங்க என்ன பர்ப்பஸ் இருக்கு? யூஸ் இல்ல. ஏனன்னா, ஒரு கடைக்கு போய் ஒரு ரூ. 10க்கு பொருள் வாங்க போய், அது ரூ. 9க்கு செலவாயிருக்கு. மீதி ரூ. 1 குடுத்துருக்காரு, கரெக்ட்டா குடுத்துருக்காருன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அந்த இடத்துல பேசிக்கா மேக்ஸ் தேவைப்படுது. ஸோ, இப்படி தான் லைஃப் இருந்துட்டு இருக்கு நெறைய பேருக்கு. அப்ப அவங்க பசங்கள் மேல தப்பு கிடையாது. ஏன்னா, பசங்கன்னு ஏன் சொல்றோம்னா, அவங்க பிலோ 18ல இருக்காங்க. அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அப்படி இருக்கும்போது பெரியவங்க நம்ம தான். பெத்தவங்க வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டு சாப்பாடு குடுக்குறாங்க, ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, அடிஷ்னலா டியூஷனோ இல்ல கோச்சிங் சென்டருக்கோ அனுப்புறாங்கன்னு வச்சுக்கங்க. ஆனா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களா? அவங்க பசங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது அப்படின்றத முக்காவாசி பேரண்ட் வந்து தெரிஞ்சுக்கிறதில்ல, அதுக்கு ட்ரை பண்ணுறதில்ல, டைம் இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. கையில மொபைல் ஃபோன் கிடைச்சிச்சுன்னா. ஏன்னா அவங்களோட பிரச்சனை அவங்கவங்களுக்கு. ஆனா அவங்கள நம்பி தானே பசங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம தான் யோசிக்கணும். ஸோ, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதாவது அத இப்ப நாம ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸ காமிச்சுட்டு ஹெல்ப் பண்றது, கிளாஸ் எடுக்கும்போது நின்னு வீடியோ எடுக்கிறது எனக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட்டு. ஸோ, நான் சொல்ல வந்தத சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன்னா, ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற மாரி நீங்க வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, எனக்கு சேலரிலாம் நான் எதிர்பார்க்கல. ஒரு டீசென்ட் பொசிஷனா இருக்கணும். கன்சல்டன்ட்டா வந்து சொல்லிக் குடுத்துட்டு போவேங்க. என்னோட நாலேட்ஜ ஷேர் பண்ணுவேன். யாரையும் காயப்படுத்தாம, நம்ம இருக்க இடத்துல மத்தவங்கள மோட்டிவேட் பண்ணி, அவங்க சந்தோஷமா நம்ம சொல்றத புரிஞ்சுகிட்டு, நாளைக்கு லைஃப்ல ஜெயிச்சு போனாங்கன்னா, ஏங்க அத விட வேற என்னங்க மனசுல சந்தோஷம் இருக்கணும்? அதுதாங்க ஒரு குடுப்பினை, அதுதான் ஒரு அதிர்ஷ்டம், அதுதான் ஒரு திருப்தி அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றிங்க. பொறுமையா கேட்டதுக்கு மிக்க நன்றி. நான் சும்மா ஒரு சேனல் இது. இதுக்கு பேர் துணை நில். அதாவது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் அதோட அர்த்தம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். துணை நில் 1916. தேங்க் யூ வெரி மச்.